விஜயகாந்த் உடல்நிலை மிகவும் நலிவடைந்த நிலையில இன்னைக்கு டிசம்பர் 28 காலை சிகிச்சை பலனின்றி காலமானாரு. அவருக்கு வயது 71. விஜயகாந்த் உடல்நிலை மோசமடைந்த நிலையில அவரது ரசிகர்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள மியாட் மருத்துவமனையில குவிந்து வந்தாங்க. அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அந்த அறிவிப்புல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ஜி காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தாரு. மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் அவர் இன்று காலை 28 டிசம்பர் 2023 காலமானார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆம்புலன்ஸ் மூலம் அவரது உடல் வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவை முன்னிட்டு அவரது இல்லத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருந்த தேமுதிக கொடி அரை கம்பத்துல பறக்க விடப்பட்டது. விஜயகாந்த் மறைவை முன்னிட்டு திரையரங்குகளை காலை காட்சி ரத்து செய்யப்பட்டதா அறிவிக்கப்பட்டிருக்கு. சாலிகிராமத்துல உள்ள விஜயகாந்த் இல்லத்துல அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதன் பின்னர் கோயம்பேட்டுல உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்படுது.